ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? சிவாஜி மிலிட்ரி ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிவாஜி மிலிட்ரி ஹோட்டல். வாங்க இங்கே என்ன தான் இருக்குதுன்னு நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் வர வேண்டிய வழி என்னென்னா, டைரெக்டாக நீங்கள் பன்ஷங்கரி வந்து பன்ஷங்கரி பக்கத்தில் தாங்க இருக்குது. இங்கே ஃபேமஸான டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. அந்த மட்டன் பிரியாணி ட்ரை பண்ண தான் நான் வந்து எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து இந்த பன்ஷங்கரிக்கு வந்திருக்கேன். நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் சண்டேஸில். நான் வந்த டைம் வந்து அரௌண்ட் 1:30 மணிக்கு தான் நான் வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடடாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து சீட்டே கிடைக்காது. யாராச்சும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் அவங்க பின்னாடி போய் நின்னுக்கணும். இங்கே மேனேஜ்மெண்ட் ரொம்ப பூரா இருக்குது. அவங்க எல்லோரும் வெளியே நிறுத்தாம ஒருத்தர் சாப்பிட்ருக்காங்கன்னா, அவங்க பின்னாடி நிற்க சொல்கிறாங்க. அவ்வளோ நல்லா இது. இங்கே வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிக்கன் பிரியாணி. ஏன்னா மட்டன் பிரியாணி நான் போன டைம் காலி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்தது சிக்கன் ஃப்ரை. இந்த சிக்கன் ஃப்ரை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சிக்கனில் வந்து ரொம்ப ஆயில் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டும் இல்லை. சும்மா ஏதோ சிக்கன் வேக வச்சுட்டு சும்மா மசாலா போட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு பாருங்கள். நீங்களே பார்க்குறீங்க. அவ்வளோ ஸ்பைசஸ் ஒன்றுமே இருக்கல. அதிகமான எண்ணெய் தான் இருந்துச்சு. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 250. ஒரு 4 பீஸ் சிக்கனுக்கு வந்து இது வர்த்தே இல்லை. ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு பாருங்கள். நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்கள் சிக்கன் ட்ரை பண்ணாதீங்க. மட்டன் மட்டும் பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் போங்க. அடுத்தது நான் ஆர்டர் பண்ணது வந்து மட்டன் பெப்பர் ஃப்ரை. இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரையோட விலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூ. 250. இதில் ஜஸ்ட் ஒரு 4 பீஸ் தான் தராங்க. அதுவுமே ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ரொம்ப பெப்பரை போட்டு சாப்பிட முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தொன்னை பிரியாணி. நான் மட்டன் பிரியாணி அவங்கக்கிட்ட ரொம்ப நேரமாக கேட்டேன். இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இல்லை மட்டன் பிரியாணி காலி ஆகிடுச்சு. நீங்கள் சிக்கன் தான் சாப்பிட்ணுன்னாங்க. நான் வந்து ஒரு சிக்கன் தொன்னை பிரியாணி வாங்கினேன். இதோட விலை வந்து ரூ. 250. இதுக்கு உங்களுக்கு வந்து வெறும் ஒரு ரைத்தா மட்டும் தான் தருவாங்க. ஒரு 4 பீஸ் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரைஸ் சுட சுட அருமையான ஒரு ரைஸ் இருந்துச்சுங்க. அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா பலாவ் மாதிரி அதில் பட்டாணி எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது வந்து பிரியாணி மாதிரியே இருக்குல்ல. ஏதோ புலாவில் வந்து இந்த சிக்கன் பீஸ் போட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ என்னென்னா, இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சு பாருங்கள். நான் சாப்பிட்டு காட்டுறவங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இங்கே மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் போங்க. உங்கள் பின்னாடி பாருங்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குது. என்னோடய செஷன் சீக்கிரமாக போங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா சாப்பாடும் கிடைக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி கண்டினியூஸான வீடியோ உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்க முடியும். தேங்க்யூ. பாய்.